Oh God Almighty, Father, thanks for this subscription will bless us all this is for our God. I pray for the children. Oh God, pray that you give us the facilities to connect to town. Oh God, I pray that you bless all the organizers. Oh God, I pray that I thank you for giving us this online platform where we can uh, hold the program and the Bible quiz. Oh God, I pray that this will help us in the future. Oh God. Oh God, I pray in the mighty name of Lord Jesus Christ. Amen. Linsika. Praise the Lord, dear children of all. I welcome the Lord and Savior Jesus Christ to our program. And then I also welcome dear parents who encourage the children to come into the ministry of God. And I also thank and welcome Nansika for giving this opportunity. And I also welcome Helen and Jealousy for encouraging the children and then preparing all the things according to the will of God. And last but not least, dear children, I welcome you all. Without it, God's name won't be glorified. So I thank you and I welcome each and every one of you to glorify and show your talents to God. Thank you. Jessica. Thank you, Lindsay Auntie. Now we call upon Hannah for the first song. Hannah இன்னும் join பண்ணலமா Jessica. ஒரு நிமிஷம். Now we call upon Jana for memory verse. எனக்கும் உடம்பு தெரியல. Next you call Blessy. Now I call upon Blessy for action song. பத்து கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்த 10 கட்டளை 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்த 10 கட்டளை சினாய்க்கு தந்த 10 கட்டளை மோசேயுடன் கர்த்தர் தந்த 10 கட்டளை சினாய் மலர் கர்த்தர் தந்த 10 கட்டளை மோசேயுடன் கர்த்தர் தந்த 10 கட்டளை 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டளை 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டளை 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு 10 கட்டளை இயேசு கிறிஸ்து நமக்களின் 2 கட்டளை நியாயப்பிரமாணம் முழுவதும் 2 கட்டளை இயேசு கிறிஸ்து நமக்களின் 2 கட்டளை நியாயப்பிரமாணம் முழுவதும் 2 கட்டளை தேவனை நேசி முழுவதும் நேசி உன்னை போல பெருவரும் முழுவதும் நேசி தேவனை நேசி முழுவதும் நேசி உன்னை போல பெருவரும் முழுவதும் நேசி La 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 10 கட்டளை la 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 2 கட்டளை. Thank you. Thank you, Blessy. Now I call upon Evangeline for a song. எப்படி இருக்கீங்க உங்க சாட்சியான வாழ்வை பத்தி எனக்கு சொல்லிடுங்க எப்படி இருக்கீங்க உங்க சாட்சியான வாழ்வை பத்தி எனக்கு சொல்லிடுங்க ஒரு தேசத்துல நான் வாழ்ந்து வந்தேனே அன்பான குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தேனே ஆடு மாடு புத்தக வயலு எல்லாம் இருந்துச்சு ஆண்டவர் ஆசீர்வாதம் நிறைய இருந்துச்சு என்னாச்சு தாத்தா என்னாச்சு
கள்ள சத்தானே தந்திர சோதையால் சோதனை மேல் கொண்டு சேர்ந்தது. ஆடு மாடு ஒட்டகம் வயலும் எல்லாம் பாய்ஞ்சிச்சு. அன்பான பிள்ளைகளும் எந்த போயிருச்சு. தேவனை தூஷித்த ஜீவனை விட மனைவி சொல்லிடவே நானும் தேவனை மறந்திடாமல் பற்றி கொண்டேனே. நல்லது தாத்தா, ரொம்ப ரொம்ப நல்லது தாத்தா. தேங்க்யூ. Thank you, Evangeline. Now I call upon Nancy Auntie for guest introduction. எஸ், இன்னைக்கு நம்ம புது எபிசோடோட இன்னைக்கு மந்த்ல ஜாயின் ஆகிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தாரு. ஆல் க்ளோரி டு காட். இன்னைக்கு நம்ம மத்தியில கெஸ்ட் ஸ்பீக்கரா உங்களுக்கு ஸ்டோரி சொல்றதுக்கு கவிதா ஆன்ட்டி வந்திருக்கிறாங்க. இவங்க சென்ட் பால்ஸ் சர்ச் மெம்பர். நம்மளுடைய செயின் ப்ரேயர்ல எவ்ரி சண்டே ப்ரேயர் பாயிண்ட் அனுப்புறவங்க கவிதா தான். ரொம்ப பாரத்தோட கூட கர்த்தருடைய பாரத்தை புரிஞ்சு ப்ரேயர் பாயிண்ட் அனுப்புறது போல இருக்கும். ஸோ இன்னைக்கு அவங்க நம்ம மத்தியில வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஐ வெல்கம் கவிதா ஆன்ட்டி ஹியர். Thank you, Akka. Good evening, children. Good evening, all. கேக்குதா? கேக்குதா? எல்லாம் சூப்பரா பாடுனீங்க. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனி பாட போறவங்களுக்கும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாம். கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த ஒரு நல்ல மீட்டிங் எங்களுக்காக ஏற்படுத்தி தந்தீங்க ராஜா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. தகப்பனே, இந்த மட்டும் பிள்ளைங்களை நீங்க அழகா நடத்தி வருகிறீங்க. கொடான கொடி ஸ்தோத்திரம். இனியும் ப்ரோக்ராம்ல பங்கு பெற போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க ஏசப்பா. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த ஸ்டோரி டைமையும் கூட நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய இருதயத்துல நீங்க பேசுங்க ஏசையா. என்னை மறைத்து என் தேவன் நீர் வெளிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் தாழ்த்தி நாங்க அர்ப்பணிக்கிறோம். மீட்பரேசுல ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நான் பிபிடி ஒன்று ஷேர் பண்ணிடுறேன். நான்சிகா, கிவன் பெர்மிஷன். ஷேர் பண்ண முடியுதான்னு பாருங்க, இல்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. முடியுதுக்கா. இந்த ஹேண்ட்ஸ் யாரெல்லாம் பாத்திருக்கீங்க? இந்த ஹேண்ட்ஸ் பாத்திருக்கீங்களா? இதுக்கு நேம் தெரியுமா? இதுக்கு பேரு ப்ரேயிங் ஹேண்ட்ஸ். ஆக்சுவலி நம்ம நிறைய இடத்துல ஜெபிக்கிற இடங்கள்ல இதை பார்த்திருக்கோம். ஆனா இந்த கரங்கள் உருவாவதற்கு உள்ள ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கு. அது ஒரு ரியல் ஸ்டோரி இருக்கு. இது வரையப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு சூழ்நிலை இருக்கு. நம்ம அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நியூரம்பெர்க் அப்படின்னு ஒரு சிட்டி இருந்தது. நியூரம்பெர்க் அப்படின்னு ஒரு சிட்டில அதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு சின்ன கிராமத்துல 450 இயர்ஸ் எகோ 450 இயர்ஸ் எகோ ஒரு பிக் ஃபேமிலி இருந்தாங்க. ஒரு ஃபாதர், மதர், 18 சில்ட்ரன். ஓகே, 1 or 2 சில்ட்ரன் இல்ல, 18 சில்ட்ரன். ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருந்திருப்பாங்க இல்ல. அவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலி அவங்க அங்க லிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்க பெரிய வறுமை. அவங்க அப்பாவோட ப்ரொஃபஷன் வந்து கோல்ட்ஸ்மித்னா தெரியுமா உங்களுக்கு? ஜுவல்லரிஸ் நம்ம போடுறோம்ல, அதெல்லாம் செய்யறவர் தான் அவங்க அப்பா. ஆனா அங்க அப்பாவுக்கு ஒழுங்காவே வேலை கிடைக்கல. அவரோட 18 சில்ட்ரனுக்கு அவரால் ஒழுங்கா ஃபுட்டு கொடுக்கவே முடியல. அதனால அவரு மைன் தெரியுமா, அந்த குகைக்கு உள்ள போய் கல்லெல்லாம் உடைப்பாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த வேலைக்கு தான் போனாரு. ஏன்னா அவருக்கு வேற வேலை கிடைக்கல. அந்த வேலைக்கு போய் 18 hours a day 18 hours a dayன்னு சொல்லும்போது ரொம்ப நேரம் வேலை பண்ணியிருக்காரு. 1 டேக்கு நமக்கு எவ்வளவு ஹவர்ஸ் இருக்குது?
4 hours. 24 hours இருக்குல்ல, அதுல வெறும் 6 hours தான் அவர் கொஞ்சம் ரெஸ்ட். மீதி 18 hours-உம் அவர் என்ன பண்றாரு, ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு அவரு என்ன செஞ்சிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்திருக்காரு. இந்த கஷ்டத்துல அவங்களுக்கு 2 எல்டர் சன்ஸ் இருந்திருக்காங்க. ஆல்பர்ட்னு 2 எல்டர் சன்ஸ். அவங்க 2 பேரும் சூப்பரா டிரா பண்ணுவாங்க. அப்போ அவங்க அவங்க அப்பாட்ட, எங்களுக்கு டிரா பண்ண ரொம்ப ஆசை, நாங்க பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்ப்பா டாடி, அதனால எங்களை நியூரம்பர்க் சிட்டிக்கு அனுப்பி எங்களை ஆர்டிஸ்ட் பிராக்டிஸ் பண்ண வச்சு எங்களை அந்த மாதிரி எங்களை அந்த ப்ரொஃபஷனுக்கு அனுப்புங்கன்னு கேட்டப்போ அவங்க அப்பாவுக்கு முடியல. அப்போ அவங்க 2 பேரும் பிக் பாய்ஸா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வீட்ல ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டம். ஐயோ, நம்மளுக்கு நினைச்சது நம்மளால படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க. அப்போ அண்ணன் என்ன சொன்னாரு தம்பிகிட்ட, தம்பி நீ போய் அந்த ஆர்டிஸ்டுக்கான அந்த காலேஜ்ல போய் நீ கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்க. அது ஒரு 4 இயர்ஸுக்கான கோர்ஸா இருந்தது. 4 இயர்ஸ் நீ அங்க போய் படிச்சுக்கோ. அண்ணா உனக்காக இங்க நான் மைண்ட்ல கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி மணி அனுப்பிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1 செகண்ட். இதுதான் அவங்க அப்பா வேலை செய்யறது. அப்போ அண்ணா சொல்றாரு, நீ போய் படி, நான் வேலை செய்யறேன்னு சொல்லுவாரு. அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் என்னோட கோர்ஸை முடிச்சது வந்தப்புறம் நீ திரும்ப போய் படி அண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஒத்துக்குவாங்க. அந்த மாதிரி தம்பி போய் 4 இயர்ஸ் படிச்சு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவாரு. அவர் அந்த ப்ரொஃபஷனுக்கு போயிடுவாரு. திருப்பி ஃபேமிலியை மீட் பண்ணுவாங்க. மீட் பண்றப்போ என்ன ஆகும்னா, அவங்க அண்ணாட்ட போய் சொல்லுவான், அண்ணா நீ எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ண பாரு, நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன், இனிமே நீ திரும்ப போய் நீ படின்னு சொல்லும்போது அண்ணா ரொம்ப அழுவாரு. அண்ணா ஏன் அழுகுறேன்னு சொல்லும்போது அண்ணா தன்னுடைய கையை காண்பிப்பாரு. அந்த கைய பார்க்கும்போது அந்த கையில ஃபுல்லா அவர் அந்த மைண்ட்ல இந்த ஸ்டோன்ஸ் ராக் எல்லாம் போட்டு உடைக்கும் போது நிறைய என்ன பண்ணிருப்போம், அடிபட்டிருக்கும். அடிபட்டு அந்த கையில இருந்து அப்படியே பிளட் அங்கங்க நிறைய ஃப்ராக்சர் அந்த மாதிரி ரொம்ப அடிபட்டு கையெல்லாம் புண்ணா இருக்கும். அவரோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே பெண்டாகி இருக்கும். அவரால இனி பிரஷ்ஷை என்ன செய்ய முடியாது, பிடிக்கவே முடியாது. அந்த நிலைமைக்கு ஆயிருப்பாரு. அப்போ அழுதுட்டு, தம்பி என்னால இனி முடியாது, இனி நீ குடும்பத்தை பாத்துக்கோ, நான் எனக்கு இந்த வேலை தான் கரெக்டு, நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகி எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது தம்பிக்கு இப்போ ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் ஆகி தம்பியும் என்ன செய்வாரு, அழுவாரு. ஐயோ, என்னால தானே அண்ணாக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் அழுவாரு. அப்படி போய் ரூம்ல போய் பூட்டிக்கிட்டு அழுதுகிட்டே தன்னுடைய அண்ணாவோட கரங்கள் அவருடைய நினைவுல அப்படியே இருக்கும். அழுதுகிட்டே தன்னுடைய அண்ணனோட கரங்களை அவர் டிராயிங்கா வரைவாரு. வரைஞ்சி அதை வெளியிடுறப்போ அது பயங்கர ஃபேமஸ் ஆகும். அப்போவே அந்த ஹேண்ட்ஸ் பயங்கர ஃபேமஸ் ஆகும். கடைசி ஒரு கட்டத்துல அது ஒரு ப்ரேயர் பண்ற கரங்களை போல இருந்ததுனால அதை ப்ரேயிங் ஹேண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை இப்போ இனி தம்பி என்ன பண்ணுவாரு, அந்த குடும்பத்தை பார்த்துப்பாரு. ஒரு குடும்பத்தோட ரெஸ்டரேஷனுக்காக ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அதே மாதிரிதான் ஏசப்பாவும் நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்காக, ஆதியில நம்ம பரிசுத்தமா இருந்தோம், அதுக்கப்புறமா ரொம்ப பொல்லாத பாவிகளா அந்த மனுஷங்க மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவன் வழியே இல்லாம இயேசு கிறிஸ்துவ நமக்காக அனுப்பி அவரையே பலியா ஒப்பு கொடுத்தாருல்ல, அந்த மாதிரி ஒரு தேவன் அவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம ஹியூமனை அவங்க ரெஸ்டரேட் பண்றதுக்காக அதை பண்ணாங்க இல்ல. அதே மாதிரிதான் நம்மளும் கூட நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்மளும் சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணணும். உங்கள நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் ரொம்ப பிடிக்கும் இல்ல, பிடிக்குமா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம்னா நம்ம என்ன சொல்லலாம் சொல்லுங்க? டெய்லி ஹோம்ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்குமா? அப்புறம் உங்க மம்மியோட மொபைல் ரொம்ப பிடிக்குமா? யாருக்கெல்லாம் மம்மியோட மொபைல் ரொம்ப பிடிக்கும்? இப்ப எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்குதுல்ல. ஆமா.
ஆஹ் ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஏசப்பா ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பாங்கல்ல, உங்களுக்குன்னு ஒரு பிளெஸிங் வச்சிருப்பாங்க. அத உங்களுக்கு அது வேணும்னு சொன்னா நீங்களும் என்ன செய்யணும், சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணும். டிவி ரொம்ப நேரம் பாக்குறீங்களா ரிமோட் வச்சு, அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், சாக்ரிஃபைஸ் பண்ணோம். மொபைல் வேண்டாமா, நான் வந்து படிக்கிறேன், இல்ல நான் வெளியே விளையாடுறேன் அப்படின்னு நீங்களே சொல்லணும். கரெக்டா? அப்படி நம்ம ஒரு சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணும்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம ஒருவேளை மாத்திப்போம். நல்லா படிச்சிட்டு இருந்தவங்க கம்மி ஆயிட்டோம்னா கூட நம்ம திரும்ப அதை என்ன செய்ய முடியும், திரும்ப பழைய மாதிரி நல்லா படிக்க முடியும். ஓகே, அதுதான் ஏசப்பா இன்னைக்கு உங்களோட பேசுறாங்க. யாரெல்லாம் இனி வந்து மொபைல் பாக்குறத அப்படியே விட்டுருவீங்க? குட் குட். வெரி குட். சரி. இதுதான் ஏசப்பா இன்னைக்கு உங்களோட பேசுறாங்க. நம்ம இனி ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த கதையின் மூலமா தகப்பனே நீர் பிள்ளைகளோட பேசியிருப்பீங்கன்னு சொல்லி நாங்க விசுவசிக்கிறோம் ஏசையா. இதன் மூலமா பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது உமக்கு பிரியமில்லாத பழக்கங்கள் இருந்தா கூட ஏசப்பா, அதை விட்டுவிடக்கூடிய பலன பிள்ளை தாங்க ஏசப்பா. அவ்வளவு அழகா பிள்ளைங்க ஒரு வாரமும் ஏசப்பா அந்த ஜெபத்துல இணையறாங்க ஏசப்பா. வாஞ்சியா பைபிள் வாசிக்கிறாங்க, பைபிள் வசனங்களை படிக்கிறாங்க, பாடல்களை படிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்குன்னு நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கீங்க ராஜா. அது பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடாதபடிக்கு அதை காத்துக்கொள்ள நீர் அவங்களுக்கு பலன் தாங்க. நீர் கூடவே இருந்து வழி நடத்துங்க. மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஓகே. Thank you, Auntie. Now we welcome Ivanchika for a song. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாட போறேன். ஜீசஸ் பாட்டு பத்தி பாட போறேன். எந்தன் கண்மலையானவரே, எந்தன் காக்கும் தெய்வம் நீரே, வல்லமாஜின நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்தினரே, வல்லமை மாஜின நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்தினரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உந்தன் சிறுகளின் நிழலில் என்றென்றும் மகிழை செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழை செய்தீர், தூயவழியின் துணையாளரே, துதிற்கு பாத்திரரே, தூயவழியின் துணையாளரே, துதிற்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்திரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்திரையா, இயேசு ராஜா என் பலனாரே, எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனாரே, எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன், ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தேங்க்யூ. Thank you, Ivanshika. Now I call upon John for storytelling. Praise the Lord, everyone. நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு எஜமான் வந்து ஒரு வெளி ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்க மூணு எஜமானுக்கு வந்து மூணு வேலைக்காரனுக்கு வந்து ஒருத்தவனுக்கு 5 தாலந்து, இன்னொருத்துக்கு 2 தாலந்து, இன்னொருத்துக்கு 1 தாலந்துன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எஜமான் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எஜமான் திருப்பி அந்த 5 தாலந்து வாங்கினவன் வந்து இன்னும் கடுமையா உழைச்சு 10 தாலந்து ஆக்குனான். அந்த 2 தாலந்து வாங்கினவன் வந்து இன்னும் நல்லா உழைச்சு 4 தாலண்டா வாங்கினான். ஆனா அந்த ஒரு தாலந்து வாங்கினவங்க வந்து அப்படியே மண்ணுல புதைச்சிட்டான். அவங்க எஜமான் வந்த உடனே வந்து 5 தாலந்து கொடுத்தவன் வந்து ஓடி வந்து, இதாங்க நான் 5 தாலந்து நீங்க கொடுத்தீங்க, நான் 10 தாலண்டா நான் வாங்கிட்டேன்னு சொல்லி 10 தாலந்தா உழைச்சேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது வந்தவன், நீங்க 2 கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு 4 தாலந்தா நான் ஆக்கிட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வாங்கினவனும் வந்து அவனோட எஜமானனை வந்து திட்டி, அதுக்கப்புறம் இதாங்க அவங்க காசுன்னு சொல்லி கொடுத்துட்டான். இதோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா வந்து, ஜீசஸ் நம்ம எல்லாருக்கும் வந்து தாலந்து கொடுத்திருக்காங்க. ஏசப்பா எங்க கிங்டம் வந்து ரீஸ்டோர் பண்றதுக்காக திருப்பி இங்க வருவாங்க. அவருக்கு முன்னாடி நம்ம கண்ணியோட நிக்கணும். தேங்க்யூ. Thank you, John. Now we call upon Tiana and Joan for a song. Give me all in my life, keep me burning. Give me all in my life, I pray. Give me all in my life, keep me burning. Give me burning till the break of day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Give me joy in my heart, keep me praising. Give me joy in my heart, I pray. Give me joy in my heart, keep me praising. Keep me praising till the break of day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Give me love in my heart, keep me serving. Give me love in my heart, I pray. Give me love in my heart, keep me praying. Keep me serving till the break of day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Thank you. Thank you, Tiana and Joan. Now I call upon Abigail for a craft. Praise the Lord, friends. Praise the Lord, friends. Today I am going to do a craft. We need a paper cup,
a pen, and a scissor. Now, take a paper cut, Opposite. cut a strip and cut one more strip in the opposite side. Be careful not to cut the base. It looks. It looks like this. We don't need this is excess. We don't need it. We just have to cut this out. What does it look like? A watch. Look in the Look in the clock and write the numbers. You can decorate. You can also decorate it like this. And you can also take a color paper that matches to your dress and you can keep the glitters. And transfer. And you can also take a transparent paper and you can keep it and the glitter will move. Put a slit. A slit so that we can tie On the string. on the strap. சொல்லுங்க இப்போ. Agnes? Time is valuable. Every second and is a gift of God. Don't touch. Don't waste the time or you will not get it back. Spelling of time. Spelling of time. T-I-M-E. Time. T for talking to God. I for intimating with God. Intimate means is close with God. M for memorizing God's word. E for enjoying the time with God, as we are doing it now. Thank you. Bye. Thank you, Abigail. Now we call upon Janice for another song. Come bless the Lord, all the servants of the Lord, who stand by night in the house of the Lord. Blessed be your name in the holy place. Come bless the Lord, come bless the Lord. Lift up your hands in the holy place. Come bless the Lord. Come bless the Lord. Thank you. Thank you, Janice. Now I will tell you a story with a craft. There was a man in the land of Uz whose name was Job, and he was blameless and upright, and he was God-fearing and did nothing evil. He had 7 sons and 3 daughters, and he also owned 7,000 sheep,
3,000 camels, 500 yoke of oxen, and 500 female donkeys, and a very large household. This man was the greatest of all the people of the East. One day, Satan went to see God, and God said, "Have you seen my servant Job? How blameless and upright he is." But Satan said, "Have you not provided him with whatever he needs? Have you not protected him and his household? Now take away everything from him and see how badly he will curse you." So God gave everything of Job into Satan's hands, but told him not to lay a finger on Job. So Satan took everything from him, including all his 10 children. Job was so sad, he tore his clothes, fell to the ground, and still worshipped God. So God said to Satan, "My son is still blameless." But Satan replied, "Now let me touch his health, and he will surely curse you." God agreed, and Job was affected from head to toe with boils. Even his wife said, "Curse God and die." But Job said, "Did we not worship God when he did good to us? Why do you want to do bad to him when he does something bad?" Even his friends told him to curse God, but he refused. Rather, he worshipped God and praised him with all his heart. He suffered blamelessly for more than 10 days. He also prayed for his friends and was very patient. So God decided to restore and gave him double of everything he had and also 10 more children. After this, he lived 140 years to see 4 more generations. Now let us do a craft in this story. First, take a paper like this and then fold it twice like this. Like this. Now take another paper and write Job on it. Now, in the first side of the paper, you can write what Job had before. For Job was rich, had 7,000 sheep, 3,000 camels, 500 yoke of oxen, and 500 donkeys. Like this. Then you can write in the middle, "We need to be patient like Job and never blame God." Then on the other side, you can write what Job had after.
He was very rich, had 14,000 sheep, 6,000 camels, 1,000 yoke of oxen, and 1,000 donkeys. He had many servants, 10 children, and lived 140 years more. Like this. Even in our lives, we need to be patient like Job and never blame God. Thank you. Now we welcome Jonathan for Missionary Bible. Hello everyone, I'm Jonathan and today I'm going to share with you the incredible story of a man named George Muller. His life is full of big changes, miracles and helping people. By the end of this speech, I'm sure you'll feel inspired by his story, just like I was when I learned about him. George Muller was born on September 27, 1805 in a town named Kroppenstedt, Germany. His dad was a tax collector, and George grew up in a pretty regular family. But if you knew George when he was young, you didn't have thought he was someone special. He actually made a lot of bad choices when he was a kid. In fact, George was known to be very naughty. He would steal money from his dad, lie to people, and even got thrown in jail for not paying his bills. George wasn't really interested in God or living a good life when he was younger. He was more interested in having fun, even if it got him into trouble. The big change, George's conversion. But one day, when George was about 20 years old, something happened that would change his life forever. He got invited to a Bible study. George wasn't really excited to go, but he went anyway. That night, as he listened to people talk about God and pray, something changed inside him. For the first time, George realized he needed to change his ways, and God had a special plan for his life. He gave his life to God that night, and everything started to turn around. He stopped stealing, stopped lying, and started living in a way that would honor God. This was a huge change. He became more serious about faith and decided that he wanted to dedicate his life to serving God. George Muller's ministry. Well, here's where the story gets really interesting. George Muller didn't just stop being a good person, he wanted to help people. And do you know what he became most famous for? Caring for orphans. Back in George's time, there were a lot of kids who didn't have parents to take care of them. They were left on the streets, hungry and with no place to go. This broke George's heart. In 1936, George and his wife, Mary, decided to start an orphanage. They started small, taking in few kids who needed help. But George had a big dream. He wanted to take care of hundreds, even thousands of kids. He wanted to give them food, a home, an education, and teach them about God's love. Here is something super amazing about George. He never asked for money to help the orphanage. That's right. He didn't even ask rich people to donate or hold fundraisers. Instead, George decided to pray and trust God to provide everything that they needed. And guess what? God always did. Over the years, George prayed for food, clothes, and money to care of the children. God always sent what they needed, often just in time. Sometimes, when there was no food in the house,
George would pray, and a baker would knock on the door with fresh bread, or a milkman would show up with extra milk because his cart broke down outside the orphanage. It was like miracles happening every day. His incredible accomplishments. In his lifetime, George Muller helped to take care of 10,000 orphans. He built 5 large orphan houses in Bristol, England, where these children were loved, fed, and given a good education. But that's not all. George just didn't focus on the orphanage. He was also very passionate about teaching people about God. He started about 100 schools for children and adults. He wanted to make sure that as many people as possible could learn how to read and study the Bible. He also sent out Bible and other Christian books all around the world so people could learn about God. George Muller's faith and trust in God were so strong that he even traveled around the world when he was older, telling people about his life and the power of prayer. His good deeds. George's entire life was about helping others. He wasn't interested in becoming rich or famous. He wanted to use his life to make a difference, and he just did that. By the end of his life, George had helped over 10,000 orphans find hope and care, given out millions of Bibles and Christian books, started schools for children and adults, traveled all over the world to encourage people in their faith. What's even more amazing is that George did all of this without ever asking anyone for money. He simply trusted God for everything. The end of his journey. George Muller lived to be 92 years old. He passed away in 1898 after a long life of serving God and helping others. But even though he is no longer alive, the work he started is still going on today. His story continues to inspire people all over the world. What can we learn from George Muller's life? Now, let's talk about what we can learn from George's amazing life. There are 3 big lessons I want to share with you. Trust in God for everything. George showed us that we can always trust God, no matter what. He trusted God to provide for orphans, and God always did. If you have problems, no matter how big or small, you can always pray and trust God. That will help you. Help others. George spent his whole life helping others, those in need, especially children who had no one to take care of them. We might not be able to do everything George did, but we can still help someone in need. Whether it's a friend, a neighbor, or even a stranger, live for a purpose. George's life was completely turned around when he realized that God had a special plan for him. Each of us have a purpose too. God has a plan for your life, and when you follow it, you can make a difference in the world. So next time you hear about someone in need or face a big challenge, remember George Muller's story with trust, love, and purpose. You can make a world a better place too. Thank you. Thank you, Jonathan. Now I call upon Jessica, Janice for what? vote of thanks-க்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு பாட்டு படிச்சுக்கிடணும்னு நினைச்சோம்ல, அதுல மீதி பேர்லாம் பாடின பாட்டு தெரிஞ்ச பாட்டா இருந்தது. இவாஞ்சலின் பாடின பாட்டு வேற யாரும் ஈஸியா கத்துக்கிட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிளஸ்ஸி, நீ பாடின பாட்டை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாமா? 10 கட்டளை. ஓகே ஆண்டி. பிளஸ்ஸி சொல்லி கொடுக்கலாமா? ஓகே ஆண்டி.
கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை சீனாய் மலையில் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை மோசே மூலம் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை சீனாய் மலையில் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை மோசே மூலம் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டளை 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டளை 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்தார் 2 கட்டளை நியாயப்பிரமாணம் முழுவதுமே 2 கட்டளை இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்தார் 2 கட்டளை நியாயப்பிரமாணம் முழுவதுமே 2 கட்டளை தேவனை நேசி ஒருவரும் நேசி உன்னை போல பிறனையும் முழுவதும் நேசி தேவனை நேசி ஒருவரும் நேசி உன்னை போல பிறனையும் முழுவதும் நேசி லா 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 10 கட்டளை லா 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 2 கட்டளை ஹலோ திருப்பி இன்னொரு தடவை பாடலாமா இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து? எஸ், ஜெசிகா, ஜானிஸ், இவாஞ்சலின், ஜான். Okay, auntie. ஓகே, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேன். சேர்ந்து பாடுறீங்களா ஒரு தடவை? பிளெஸ்ஸி சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாமா? ஜோனதான், பண்ணுங்க. Yes, auntie. எல்லாம் சேர்ந்து எந்திரிச்சு நின்று சேர்ந்து பாடிட்டு பண்ணலாமா? Okay, auntie. எஸ். கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை சீனாய் மலையில் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை மோசே மூலம் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை சீனாய் மலையில் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை மோசே மூலம் கர்த்தர் தந்தார் 10 கட்டளை 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டளை 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டளை 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை 10 கட்டளை 10 கட்டளை மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்தார் 2 கட்டளை நியாயப்பிரமாணம் முழுவதுமே 2 கட்டளை இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்தார் 2 கட்டளை நியாயப்பிரமாணம் முழுவதுமே 2 கட்டளை தேவனை நேசி ஒருவரும் நேசி உன்னை போல பிறனையும் முழுவதும் நேசி தேவனை நேசி ஒருவரும் நேசி உன்னை போல பிறனையும் முழுவதும் நேசி லா 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 10 கட்டளை லா 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 லா
ஓகே. vote of thanksக்கு போலாமா? Auntie Hannah. Hannah Gianna. ஜாயின் ஆகல. ஜாயின் பண்ணலமா, அவங்க ஜாயின் பண்ணலன்னு மெசேஜ் போட்டாங்க. vote of thanks. Yes, Auntie. Now we call upon Janice for vote of thanks. I thank our Almighty God for saving us and guarding us. I thank our Almighty God for being through us. Being with us throughout the Children's Meet program. And I thank all the aunties. I thank all the children to be performed well. And I thank all the parents to put effort and being with the Children's Meet. And being the Children's Meet program very well. And I special thanks to our guest speaker, Kavita Auntie. Thank you. Praise the Lord. Now let us end with the ending prayer. Let us bow down our heads for prayer. Our gracious Heavenly Father, we thank you and praise you for this wonderful day. Lord, we thank you for your presence and for your guidance in this children prayer meet. Lord, help us to obey and follow what we have learned in the message. Let your name alone be glorified. Also, we pray for all of us as we write our examination this month. Give us a good memory power and guide us with your knowledge and wisdom. In Jesus' precious name I pray. Amen.